ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல்போன் டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். மூணாவது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பார்க்கோட கதை முடிய போகுதுங்கிற நடுக்கத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனா வெளியே இருக்கிற பக்கிய இத லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த பார்க்கு பண்ண சாபத்துக்கு உண்டான தண்டனை இன்னும் கொஞ்ச நேரத்துல வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த ஏரியால இருக்கிற நிறைய மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹோல் கொரியாவே டிவில இத லைவா பார்த்துட்டு இருக்கு. அப்படியே பார்க்கோட டைமிங் 10ல இருந்து 9, 8, 7, 1 வரைக்கும் வருது. ஆனா எதுவுமே நடக்கல. அங்க இருக்கிற மக்களுக்கா செம கன்ஃபியூஷன். உண்மையாலுமே இது கடவுள் தான் பண்ணுதா இல்ல மனுஷன் எவனாவது நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கானான்னு பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அங்க இருக்கிற செவுத்த பொழந்துகிட்டு 3 மான்ஸ்டர்ஸும் வருது. இத பாக்குற ஹீரோயினுக்கெல்லாம் உசுரே இல்ல. வந்த மான்ஸ்டர்ஸ் பாவம் பெரிதாவும் பார்க்காம அவளை அடிச்சு துவைச்சு அதோட கையவே ஸ்வாடு மாதிரி மாத்தி பார்க்கோட கையிலேயே ஒரு ஏத்துது. பாவம் ஹீரோயினோட சீனியர்ல இத்தனை நாள் இது நம்பாம இருந்தாரு. இதெல்லாம் எப்படிடா பாசிபிள் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட சீஃப் ஃபயர் பண்ண சொல்லி கமாண்ட் கொடுக்கறாரு. ஆனா ஸ்வாட் டீம்காரங்க இந்த உருவத்தை பார்த்து பம்பிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. பாவம் அந்த பார்க் மரண வழியை துடிச்சிட்டு இருக்கா. இவளை அசால்ட்டா பந்தாடிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு இருக்க அந்த கொலிக் டிடெக்டிவ் சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அட போடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள இறங்கிடுறான். இவனும் அந்த மான்ஸ்டரை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவனை அசால்ட்டா தூக்கி வீசிடுது. பாவம் பார்க் ஏற்கனவே ரத்த வெள்ளத்துல இருக்கா. இவளை அநியாயத்துக்கு கன கொடூரமா நார கிளிக்குது. இத பாக்குற மக்கள் எல்லாம் பதறி போறாங்க. நரகனா என்ன அப்படிங்கறத கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. சோ எப்பவும் போல இந்த 3 மான்ஸ்டர்ஸும் கைய வச்சு பார்க்கோட சோலையும் எடுத்துருது. ஃப்ரண்ட் சீட்ல அந்த விஐபி மாதிரி மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கானு இல்ல, அவனுங்களை பார்த்து 3 மான்ஸ்டர்ஸும் ஜம்ப் பண்ணுது. அவனுக்கு உசுர் இல்ல. இப்போ பார்த்தா நடுவுல போர்ட்டல் இருக்கு மாட்டிருக்கு. அந்த வழியில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிருது. கடைசி அங்க கருகன நிலையில இருக்கிறது பார்க்கோட எலும்பு கூடு மட்டும்தான். இத பாக்குற அந்த கொலிக் டிடெக்டிவ் உண்மையாலுமே கடவுள் தான் தண்டனை கொடுத்திருக்குன்னு ஷூ எல்லாம் கழட்டி மரியாதை செலுத்துறான். இத பாக்குற எல்லாருமே மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போலீஸ்கார இருந்து நார்மல் மக்கள் வரைக்கும். சோ எல்லாத்துக்குமே கடவுள் மேல ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. தப்பு செஞ்சா தண்டனை கன்ஃபார்ம், அதுவும் கனக்கொடூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிக்கிறான். வாங்கநாடியில் இத்தனை நேரம் மயக்கத்துல இருந்திருப்பானாட்டு இருக்கு. பயபுல வீட்டுக்கு வந்து பார்த்தா எப்பவும் போல அவன் பொண்ணு அங்க இல்ல. போன் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல. பயபுல இருக்கிற வழியில அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அது வெறிச்சோடி கிடக்குது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அங்க இருக்கிற டிவி ஆன் பண்ணும்போது நியூஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் நம்ம பேட்டி எடுக்க போறோம். இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அதுக்கு 3 மான்ஸ்டர்ஸும் வருவாங்கன்னு ஒருத்தர் வார்ன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நம்ம யாருமே அவரை மதிக்கல. ஆல்ரெடி 2-3 இன்சிடென்ட்ல நிறைய பேர் அவரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அம்மாவையும் குழந்தையும் நம்ம ஜங்கு காப்பாத்துற ஃபுட்டேஜ் பிளே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோட்ல ஒருத்தன் கத்தி முனையில ஒரு பொம்பளைய லாக் பண்ணி வச்சு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துக்கு வர ஜங்கும் அவனை சமாதானப்படுத்தி கட்டிப்புடி வைத்தியமெல்லாம் பண்ணி காப்பாத்திருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை பண்ணவர் தான் நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட சேர்மன் ஜியாங் அப்படின்னு சொல்லி அவர் கூட இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல ஹீரோக்கு மெயில்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிசீவ் ஆகுது. இவருதான் ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு. இவரோட ஒய்ஃபை கொன்னவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ். வேற யாரும் இல்ல, ஜியாங்கும் இவரோட பொண்ணும் பண்ண வேலைதான் அது. ஃபுட்டேஜ் கிளியரா இல்ல. பட் அந்த மொட்டையை இழுத்துட்டு போனவங்களோட ட்ரெஸ்ஸை பாத்துறாரு. அதே ட்ரெஸ் இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிற ஜியாங்கோட ரூம்ல தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. சோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய் தான் அப்படின்ட்டு அரக்க பறக்க இங்க கிளம்புறாரு நம்ம ஹீரோ. அப்ப இன்டர்வியூ எடுக்கிற லேடி ஏன் இத்தனை வருஷமா கடவுள் யாரையுமே பனிஷ் பண்ணாம இப்போ சடனா இவ்வளவு பேருக்கு இப்படி கொடூரமா பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜியாங் வந்துட்டு நம்ம இந்த பூமியை ரொம்பவே சேதப்படுத்தி இருக்கோம். கடவுள் நம்மளுக்கு நிறைய ரூபத்துல வார்னிங் கொடுத்தாரு, அதாவது இயற்கை பேரழிவு மூலியமா. பட் அது எதையுமே நம்ம மதிக்கல. அதனாலதான் இப்ப பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல எப்பவும் போல ஏரோ ஹெட்டோட தலைவன் லைவுக்கு வந்துடுறான். ஜியாங் பேசினதை கேட்டீங்களா? கடவுளோட லவ் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு சாபத்தை வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கு மேலையும் கடவுளே வந்து தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளும் கடவுளுக்கு கீழே தான் இருக்கும். சோ அதனால என்னுடைய டீம் எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். கடவுள் ஆசைப்படுறதை இனிமேல் நம்ம நிறைவேற்ற போறோம். ஏன்னா நம்ம தான் கடவுளின் செல்ல குழந்தைகள். இப்போ கூட அந்த பார்க்குக்கு உண்டான தண்டனை நிறைவேற்றதுக்கு அப்புறம் நிறைய பேர் கடவுளுக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆனா இந்த 2 லாயரை பாத்தீங்களா, கடவுளையே மதிக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அவங்க சீனியரையும் தான் வீடியோ ஃபுட்டேஜ்ல எடுத்து காட்டிட்டு இருக்கான். அதோட நிறுத்தாம ஹீரோயினோட டீமோட ஃபுல் டீடைலை எடுத்து எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இதை விட பெரிய பைத்தியம் ஒருத்தருக்கான்னு சொல்லி ஹீரோவை காட்டுறான். ஏன்னா அவன் தான் மான்ஸ்டர்ஸ் ஷூட் பண்ணான். சோ இவன் கடவுளோட தூதுவர்களையே ஷூட் பண்ணிருக்கான். இவன் ரொம்ப சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஃப்ரேம் பண்றான். சோ இந்த மாதிரி ஆளுகளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பீஸ்
பீஸ்ஃபுல்லா வாழ முடியாது. அதனால மக்களே எப்பவும் போல நம்ம வேலையை பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்கான். சோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோயின் அவசர அவசரமா டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற கொரியர் கவரை பாக்குறாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி பார்க்குக்கு தண்டனை கொடுக்கும்போது இவங்க கையில கிடைச்சிருக்கும். சோ இப்பதான் இதை ஓபனே பண்றாங்க. அதுல ஃபியூச்சர் சர்ச் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஜியாங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஆல்ரெடி மக்கள் நிறைய பேர் ரோட்லயே டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. இவன் கையில ராடு வேற எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோவை பாக்குறாங்க இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவன் தான் நேத்து கடவுளோட தூதுவரை ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே டைம்ல ஹீரோயின் அந்த கவரை ஓபன் பண்ணா நம்ம ஜியாங்கோட போட்டோ போட்டிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜியாங்கோட கண்ணுக்கு முன்னாடி அந்த ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஜியாங்கு ஒரு கெடு கொடுத்திருக்காங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. அதுல டேட் பார்த்தா அக்டோபர் 2004 மென்ஷன் ஆயிருக்கு. இது அனுப்பி இருக்கிறோட பேரு பாஸ்டர் கிம் அப்படின்னு இருக்கு. நம்ம ஹீரோயின் சீனியர் கால் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் அவர் எடுக்கிற மாதிரி இல்ல. ஒருவடியா இவங்க ஆபீஸோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப கால் பண்ணா அவங்க சீனியர் அட்டெண்ட் பண்றாரு. அந்த ஏரோ ஹெட் இந்த லூசுட் பையன் அவன் டீமை நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே லாயர் ஆபீஸ்க்குள்ள வந்து பார்த்தா ஆபீஸே கண்டமாய் கிடக்குது. ஹீரோயினுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. அவரு வேற ரொம்ப சோகமா பேசுறாரு. எங்கதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது நம்ம சீனியரை காட்டுறாங்க. பாவம் பயவுளை அடிச்சு நார கிளி கிழிச்சு குதிரை போட்டு போயிருக்காங்க. அப்ப சீனியர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருக்காத, எங்கேயாவது போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சமயத்துல ஏரோ ஹெட் சேர்ந்தவனுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. காருக்குள்ள வேற ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட் வேற. சோ ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து அவங்க அம்மாக்கு தான் கால் பண்றாங்க. பட் அவங்க எடுக்கல. என்னடான்னு வந்து பார்த்தா இந்த ஏரோ ஹெட் சேர்ந்தவங்க பாவம் வயசானவங்க பேஷண்ட்னு கூட பார்க்காம கார்ல இருந்து தரன்னு வெளியே இழுத்து பேட்டை வச்சு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. தடுக்க வர ஹீரோயினுக்கு முழுகுது அடி. மனசாட்சியே இல்லாம கண்ணு முன்னு தெரியாம அடிக்கிறானுங்க ரெண்டு பேத்தையும். அடி கிளின்னு கிழிச்சிட்டு அவனுக்கு பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறானுங்க. பாவம் ஹீரோயின் அவங்க அம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோ ஜியாங்கோட ரூம்குள்ள இன்டர் கதவை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அப்புறம் எதுக்குடா இத்தனை பேர் வெளியே நின்று இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உள்ள வந்து அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதே நேரத்துல ஹீரோயின் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை பேரும் இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து மொபைல் எடுத்து பார்த்தா அந்த ஏரோ ஹெட் சேர்ந்தவனுங்க ஹீரோயினையும் அவங்க அம்மாவே அடிச்ச வீடியோவை ஆன்லைன்ல பண்ணிருக்கானுங்க. ஹீரோயினுக்கு கொலை காண்டாகுது. இங்க வெளியே வர ஹீரோவை பொதுமக்கள் வெளியே போக கூடாம பால் பாக்கெட் தக்காளி வெங்காயம் வச்சு அடி அடிக்கிறானுங்க. டே நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு பேசுறதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இதுல ஹீரோட மொபைல் வேற கீழே விழுந்துருது. அப்ப கரெக்டா ஹீரோக்கு ஜியாங் கால் பண்றாரு. ஜியாங்கோட பேரை பார்த்ததுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறானுங்க. அப்ப ஜியாங் இருந்துட்டு போன் அங்க இருக்கிறவங்கள பார்த்து திருப்பு அப்படின்னு சொல்றாரு. போன்ல ஜியாங்க பார்த்தோன்னு யாருக்குமே பேச்சு மூச்சு இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த டிடெக்டிவ் என்கிட்ட பர்சனலா பேசணும், அவர் காயப்படுத்த அவன் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு டிடெக்டிவ் அங்கிருந்து வெளியே வராரு. முழுசா எந்த நிலைமையில இருக்கு பாருங்க. சரிப்பா நான் ஒரு அட்ரஸ் தரேன், ஸ்ட்ரைட் அங்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஜியாங் கொடுத்த அட்ரஸ்க்கும் வந்துடுறாரு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்கு. அதே நேரத்துல ஹீரோயினும் அவங்களுக்கு கொரியர் பாஸ்டர் கிம் கிட்ட இருந்து ரிசீவ் ஆச்சுல அவங்க அட்ரஸ்க்கு வராங்க. அப்ப அவங்க ஜியாங்க பத்தி பாஸ்டர் கிம் கிட்ட விசாரிக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடியே கிம்முக்கு முன்னாடி அந்த ஏஞ்சல் வந்து அவன் சாக போற டேட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஆடியோ ஃபைலையும் பிளே பண்ணி காட்டுறாரு. அதே டைம்ல இங்க ஹீரோ கிட்ட ஜியாங் இருந்துட்டு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஏஞ்சலை பார்த்தேன், அப்ப நான் அதை நம்பல, அதுக்கு அடுத்தடுத்த சம்பவம் தான் என்னை நம்ப வச்சது. எனக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு சாவு வரும்னு குறிச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த நாள் இன்னைக்கு தான், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்துட்டு என் பொண்ணை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோயின் அந்த பாஸ்டர் கிம் கிட்ட அந்த ஆடியோ ஃபைல கேக்குறாங்க. ஆனா அந்த பக்கம் அசால்ட்டா அந்த வாய்ஸ் ஃபைல் டெலீட் பண்ணி விட்டுறான். அப்ப ஜியாங் இருந்துட்டு ஹீரோ கிட்ட நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இறந்துருவேன், சோ நானும் இறந்து நரகத்துக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சா மக்களுக்கு இது மேல இருக்கிற பயமும் நம்பிக்கையும் போயிரும். அப்படி இல்லைன்னா 2வது ஆப்ஷன், உன் பொண்ணு சேஃபா உன் வீட்டுல தான் இருக்கான், உன் ஒய்ஃபை கொலை பண்ணவனை மர்டர் பண்ணதுக்கு உன் பொண்ணை நீ அரெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா நீ அது பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அது பண்ணனா என்னோட விஷயத்தை நீ தோண்ட வேண்டியது வரும். அதுக்கு பெஸ்ட் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட எலும்பு கூடி யாரு கைக்கும் கிடைக்காம பண்ணிரு, அப்பதான் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த உலகம் அப்படியே அமைதியா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பாஸ்டர் கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஜியாங் நியூ டூத் ஆர்கனைசேஷனோட நெக்ஸ்ட் சேர்மனா என்ன இருக்க சொல்லியிருக்காரு, அதுக்கு பதிலா அவர் கேட்டது உன்னுடைய சாவு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு டர் ஆயிருது. அங்கிருந்து வெளியே ஓடி வரலான்னு பார்த்தா ஏரோ ஹெட்
சேர்ந்தவனுங்க அங்க வந்துடுறானுங்க. ஹீரோயினை போட்டு கிழிச்சு எடுத்துட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல ஜியாங் இருக்கிற இடத்துக்கு 3 மான்ஸ்டர்ஸும் வந்துருது. எப்படி பார்த்தாலும் அவங்களை ஹீரோனால ஒண்ணும் பண்ண முடியாது. வந்த மான்ஸ்டர்ஸ் ஜியாங்க துவச்சு எடுத்து ஒரு கட்டத்துல அவனுடைய சோலையும் எடுத்துட்டு போயிருது. பாவம் எலும்பு கூடா நின்னுட்டு இருக்கான் கருகின நிலையில. அப்போ ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தான் காட்டுறாங்க. ஹீரோயினை அடிச்சு துவச்சவனுக்கு அங்கதான் தூக்கி வீசிட்டு போயிருக்கானுங்க. சோ ஹீரோயினும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.